வணக்கம். போரிங் பிராக்டிஸ், பிளேன், கவுண்டர் மற்றும் ஸ்டெப், இன்டர்னல் ரெசஸிங் குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பதிவின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பதிவின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். துளை வழியாக துளையிடவும், ஒரு கருவி மூலம் ±0.2 மில்லிமீட்டர் துல்லியத்திற்கு துளை போடவும், ஸ்டெப் போரிங் செய்யவும், உள் இடைநிறுத்தம், வெர்னியர் கேலிபர் மற்றும் உள்ளே உள்ள கேலிபர் உதவியுடன் துளை மற்றும் உள்வாங்கலை அளவிடவும். இந்த பயிற்சியை செய்ய தேவையான கருவிகள்: அவுட்சைட் கேலிபர், இன்சைட் கேலிபர், ஸ்டீல் ரூல், சக் கீ, ஃபேசிங் டூல், drill bits of various size, vernier caliper, radius gauge, recessing tool, boring bar, R2 and R3 tool. போரிங் என்பது ஒரு போரிங் கருவியை பயன்படுத்தி முன் துளையிடப்பட்ட துளையின் விட்டத்தை பெரிதாக்கும் செயல்முறையாகும். பின்னடைவு என்பது துளையிடப்பட்ட துளைக்குள் ஒரு வளையச் சேனலை வெட்டுவது ஆகும். ஒரு துளை துளைத்து தேவையான அளவு துளையிடுவதற்கான வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். வெளிப்புற காலிபர்கள் மற்றும் எஃகு விதியை பயன்படுத்தி பணிப்பகுதியின் பரிமாணங்களை சரிபார்க்கவும். $45 மில்லிமீட்டர் சக்கிற்கு வெளியே இருக்கும் வகையில் சக் கீயை பயன்படுத்தி ஃபோர்ஜா சக் மீது வேலையை ஏற்றவும். படிப்பகுதியின் ஒரு முனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். 45 மில்லிமீட்டர் விட்டத்தை குறைக்க அதிகபட்ச சாத்தியமான நீளத்திற்கு திருப்பு செயல்பாட்டை செய்யவும். 10 மில்லிமீட்டர் பைலட் ட்ரில்லை வால் ஸ்டாக்கில் சக்குடன் சேர்த்து இங்கு இணைத்து பிடிக்கவும். டெயில் ஸ்டாக்கை துளையிடுவதற்கு வசதியான நிலைக்கு நகர்த்தி படுக்கையில் டெயில் ஸ்டாக்கை பூட்டவும். லேத்தை இயக்கி துரப்பணத்தை முன்னெடுத்துச் செல்லவும். இதனால் அது சக்கில் இருக்கும் வேலையில் துளையிடும் செயல்பாட்டை செய்து துளை வழியாகப் பெறவும். துளையிடும் போது குளிரூட்டியை பயன்படுத்தவும் மற்றும் துரப்பணத்தை மெதுவாக முன்னெடுக்கவும். துளையிடுவதன் மூலம் துளையை 14 மில்லிமீட்டருக்கு பெரிதாக்கவும். போரிங் கருவியை டூல் போஸ்டில் ஏற்றவும். வெட்டும் கருவியின் வெட்டு விளிம்பை மையக்கோட்டிற்கு சற்று மேலே அமைக்கவும். ஏனெனில் வெட்டும்போது கருவி கீழ்நோக்கி செல்லும் போக்கு உள்ளது. இயந்திரத்தை தொடங்கி வெட்டுக்கருவி துளையின் உள் மேற்பரப்பை தொடும் வரை குறுக்கு ஸ்லைடு கைப்பிடியை எதிர் கடிகார திசையில் திருப்பவும். வேலையின் வலது முனையில் சுமார் 0.2 மில்லிமீட்டர் ஆழமும் சுமார் 8 மில்லிமீட்டர் நீளமும் கொண்ட லைட் ட்ரையல் கட் எடுக்கவும். இயந்திரத்தை நிறுத்தி உள்ளே உள்ள காலிபரை பயன்படுத்தி விட்டத்தை அளவிடவும். முடிக்கப்பட்ட துளை அளவை பெற தேவையான ஆழத்திற்கு வெட்டுக்கருவியை அமைக்கவும். குறுக்கு ஸ்லைடு பட்டம் பெற்ற கேலரை பயன்படுத்தவும். தேவையான விட்டம் 15 மில்லிமீட்டர் வரை போரிங் ஆபரேஷனை முடித்து வெர்னியர் கேலிபர் மூலம் அளவிடவும்.
வேலையை தலைகீழாக மாற்றவும். நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் மொத்த நீளத்தை பெற மறுமுனையில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டை செய்யவும். நீளம் முழுவதும் 45 மில்லிமீட்டர் விட்டம் பெற திருப்புதல் செயல்பாட்டை செய்யவும். ஸ்டெப் போரிங் மற்றும் இன்டர்னல் ரெசசிங் செய்யும் வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். போரிங் கருவியை டூல் போஸ்டில் ஏற்றவும். துளையிடப்பட்ட துளையில் இடமளிக்கக்கூடிய மிகப்பெரிய விட்டம் கொண்ட போரிங் கருவியை பயன்படுத்தவும். (28 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட துளையை பெற எதிர்கொள்ளும் முனையிலிருந்து 33 மில்லிமீட்டர் நீளத்திற்கு போரிங் செயல்பாட்டை செய்யவும். கருவி இடுகையில் R2 போரிங் பட்டியை ஏற்றவும். இறுதி முகத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள பள்ளத்தின் விளிம்பிற்கு முகத்திலிருந்து தூரத்தை கணக்கிடுங்கள். 29 மில்லிமீட்டர் கூட்டல் 4 மில்லிமீட்டர் 33 மில்லிமீட்டருக்கு சமம். மேல் ஸ்லைடு கைப்பிடியை பயன்படுத்தி பனிப்பொருளின் முகத்தில் கருவியின் விளிம்பை தொட்டு கலவை ஸ்லைடு பட்டம் பெற்ற காலரை 0ஆக அமைக்கவும். குறுக்கு ஸ்லைடு கைப்பிடியை திருப்பவும். இதனால் கருவியின் முன்புறம் துளையின் கவரை துடைக்கிறது. துளைக்குள் கணக்கிடப்பட்ட தூரத்தில் கருவியை நிலைநிறுத்த மேல் ஸ்லைடு கைப்பிடியை திருப்பவும். கருவியை முன்னெடுத்துச் செல்ல குறுக்கு ஸ்லைடு கைச்சக்கரத்தை எதிரெதிர் திசையில் திருப்பி துளையை தொட்டு கிராஸ்ஃபீட் பட்டம் பெற்ற காலர் வாசிப்பை கவனியுங்கள். (4 மில்லிமீட்டர் அகலம், 35 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 2 மில்லிமீட்டர் ஆரம் இடைவெளியை உருவாக்கும் வகையில் கருவி துளையிலிருந்து உலோகத்தை அகற்றும் வகையில் குறுக்கு ஸ்லைடு கை சக்கரத்தை அதே திசையில் சுழற்றுங்கள். சேணத்தை டெயில்ஸ்டாக்கை நோக்கி நகர்த்துவதன் மூலம் கருவியை திரும்பப் பெறவும். R3 ரேடியஸ் டூல் மூலம் ஓவியத்தின்படி வேலைப்பகுதியின் ஒரு விளிம்பை திருப்பவும். அனைத்து கூர்மையான விளிம்புகளையும் அகற்றவும். ரேடியஸ் கேஜ் மற்றும் கேலிபர்களை பயன்படுத்தி மற்ற பரிமாணங்களுடன் ஆரம் சரிபார்க்கவும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். அளவு மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப சரியான சுழல் வேகத்தை தேர்ந்தெடுத்து அமைக்கவும். கருவிகளை சரியான மைய உயரத்திற்கு அமைக்கவும். (20 மில்லிமீட்டர் துரப்பண அளவை விட அதிகமாக துளையிடும் போது பைலட் ட்ரில்லை பயன்படுத்தவும். துளையிடும் போது மெதுவாக துரப்பணத்தை ஊட்டவும். துளையிடும் போது குளிரூட்டியை பயன்படுத்தவும். உரையாடலை குறைக்க போரிங் கருவிகளை முடிந்தவரை சுருக்கமாக பிடிக்கவும். மறுபரிசீலனை செய்ய. கீழே உள்ளவற்றை செய்ய இப்போது கற்றுக்கொண்டோம். துளை வழியாக துளையிடவும். ஒரு கருவி மூலம் ±0.2 மில்லிமீட்டர் துல்லியத்திற்கு துளை போடவும். ஸ்டெப் போரிங் செய்யவும். உள் இடைநிறுத்தம். வெர்னியர் கேலிபர் மற்றும் உள்ளே உள்ள கேலிபர் உதவியுடன் துளை மற்றும் உள்வாங்கலை அளவிடவும்.
எனவே போரிங் பிராக்டிஸ், பிளேன், கவுண்டர் மற்றும் ஸ்டெப், இன்டர்னல் ரெசஸிங் குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.